நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 3 14ஆம் அத்தியாயம் பறக்கும் குதிரை. போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? தேவராளன் வந்தியத்தேவனை முல்லையாத்தங்கரையில மீட் பண்ணி அப்படியே என்னென்னவோ பேசி அவனை ஒரு வழியா 4 ஆளுங்களை வச்சு அடிச்சு தூக்கி பல்லக்குல போட்டு நந்தினி முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுறான். நந்தினி முன்னாடி தான் போறோன்னு இவனுக்கு தெரியுது. தப்பிக்க வழி இருந்தும் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் நந்தினியை பார்க்கலாங்கிற ஒரு சின்ன ஆசையோடையும் வந்தியத்தேவன் நந்தினி முன்னாடி வந்து நின்றுட்டான். நந்தினி அந்த ஒரு கொல்லன் பட்டறையில வந்தியத்தேவன் முன்னாடி பார்த்து அந்த வாழை எடுத்து அப்படியே ஆசையா கையில வச்சுட்டு பேசுறா இல்லையா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போமா? நந்தினி ஒளி வீசின அந்த வாழை எடுத்து ஆசையோட நெஞ்சோட அப்படியே சேர்த்து அணைச்சுக்கிட்டா. அப்புறம் முகத்தோட சேர்த்து வச்சுக்கிட்டு தன்னோட செவ்விதழ்கள்னால அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறா. ஒரு கணம் அப்படியே அக்னி கொழுந்த செந்தாமர மலர் முத்தமிடுறது மாதிரி தெரியுது. அடுத்த கணத்துல ரத்த வர்ண மேகம் வந்து பூர்ணச்சந்திரனை குறுக்க நின்று தடுக்க பாக்குறது மாதிரி தெரியுது. நந்தினியோட முகம் அப்போ காபாலிகர் பூஜை பண்ண அந்த ரத்த பலி கேட்கிற காளியோட கோர சௌந்தரிய முகம் போல மாறிடுச்சு. கத்தி எடுத்து முன்போல பக்கத்துல வச்சோன்னே அவளோட முகம் பழைய வசீகரத்தை அடைஞ்சிருச்சு. ஆமா, தெய்வம் எனக்கு கொடுத்திருக்கிற சூசகம் இந்த வாழ் தான். ஆனா இந்த சூசகத்தோட பொருள் இன்னதுங்கிறத நான் இன்னும் தெரிஞ்சுக்கல. இந்த வாழை நான் அடிக்கடி கொல்லன் உலைக்கு அனுப்பி துரு நீக்கி பதப்படுத்தி கூராக்கி வச்சு பாதுகாத்துட்டு வரேன். தாய்ப்புலி தாம் பெற்ற குட்டி புலியை பாதுகாக்கிறது மாதிரி இதை நான் பாதுகாத்துட்டு வரேன். உரிய வயசு வர்றதுக்குள்ள புலிக்குட்டி நீண்ட கொம்புகள் படைச்ச காட்டு மாட்டுகளிடம் அகப்பட்டு கொள்ளக்கூடாதுல்ல, அதுக்காக அரேபிய நாட்டார் தங்கள் குதிரை எவ்வளவு அன்போட பேணுறாங்களோ அப்படி நான் இதை பாதுகாத்து வரேன். நோய்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு வானமாதேவி எப்படி பணிவிட செய்யறாளோ அந்த மாதிரி இந்த வாளுக்கு நான் பணிவிட செஞ்சுக்கிட்டு வரேன். இதை கொண்டு நான் என்ன செய்யணுங்கிறத தெய்வம் இன்னும் எனக்கு சொல்லல. மலர் மாலை தொடுத்து பழகின இந்த கைகள்னால இந்த வாழை எந்த கொடியவனோட விஷ நெஞ்சத்திலேயாவது செலுத்தணுங்கிறது தெய்வத்தோட கட்டளையோ என்னமோ எனக்கு தெரியாது. இல்ல என்னுடைய கையினாலேயே இதை செலுத்தி குபுகுபுன்னு பெறுகிற ரத்தத்தை ஆடை ஆபரணங்களால அலங்கரிச்சு அந்த உடம்புல பூசிக்கிட்டு நான் சாகணுங்கிறது தெய்வத்தோட சுத்தமோ அதுவும் எனக்கு தெரியாது. இந்த வாழை எனக்கு கொடுத்திருக்கிற தெய்வம் சமயம் வரும்போது அதையும் எனக்கு தெரியப்படுத்தும். அந்த சமயம் எப்போ வரும்னு தெரியாதபடினால இரவும் பகலும் எந்த நேரத்திலயும் நான் ஆயத்தமா இருக்கேன். ஆமா, அழகுக்கு பெயர் போன பழுவூர் இளையராணிக்கு ஆடை ஆபரணத்து மேலெல்லாம் ஆசைங்கிறது நாடே தெரிஞ்ச செய்தி. இரவு பகல் 60 நாழிகையும் நான் இந்த என் மேனியை அலங்கரிச்சு அழகுபடுத்தி வச்சிட்டு இருக்கிறேன். பாவம் பெரிய பழுவேட்டையர், அவருக்காகவும் அவரோட கௌரவத்தை முன்னிட்டும் நான் இப்படி சதா சர்வகாலமும் சர்வ அலங்காரத்தோட சுத்துறதா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறார். என் நெஞ்சத்துல கொழுந்து விட்டு எறிகிற தீய அவர் அறிய மாட்டார். இதெல்லாம் பிரம்ம பிடிச்சவ மாதிரி கேட்டுட்டே இருந்த வல்லவரையன் சுய உணர்ச்சியை வரவழைச்சுக்கிட்டு, அம்மணி பெரிய பழுவேட்டரையர் எங்க அப்படின்னு கேக்குறான். ஏன் இந்த கிழவரை பாக்குறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு நந்தினி கேக்குறா. இல்ல அம்மணி, உங்களை பார்க்கவே நான் பயப்படலையே, பழுவேட்டையர்கிட்ட எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறான். ஆஹா, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கிறதோட காரணமும் அதுதான். எதனாலும் என்னை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. வீராதி வீரரும் எத்தனையோ போர்க்களங்கள்ல போரிட்டு உடம்புல 64 புண் சுமந்தவருமான பெரிய பழுவேட்டையர் காலனையும் கதிகலங்க அடிக்கக்கூடிய காலாந்தக கண்டர் என்கிட்ட வரும்போது பயந்து நடுங்கிறார். இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஏகாதிபதி சக்கரவர்த்தியா ஆள விரும்புற மதுராந்தக தேவர் என்கிட்ட வரும்போது பயபக்தியோட வர்றார். யமலோகத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கிற சுந்தர சோழ சக்கரவர்த்தி கூட நான் பக்கத்துல போனா நடுங்கிறார். ஒவ்வொரு தடவை அவர் என்னை பார்த்து மூர்ச்சியே அடைஞ்சிறார். இன்னைக்கு வந்தானே பார்த்திபேந்திர பல்லவன், அவனோட அஞ்சா நஞ்சத்தையும் வீரத்தையும் பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஆதித்த கரிகாலரோட உயிர் தோழன் அப்படின்னும் எனக்கு அவனை பத்தி தெரியும். ஆனா என் பக்கத்துல வந்து அரை நாழிகளுக்கெல்லாம் அவன் எப்படி அடங்கி ஒடுங்கி போயிட்டான். ஆதித்த கரிகாலர்கிட்ட உடனே போக வேண்டிய கடமையும் மறந்து என்ன தொடர்ந்து வந்திருக்கிறான். நான் காலால் இட்ட பணியை தலையால நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறான். அதே சமயத்துல என் பக்கத்துல நெருங்கும் போது அவன் நடுங்குறான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சின்ன குழந்தையா இருக்கும்போது எரியிற நெருப்பை பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கும். நெருப்போட பக்கத்துல போவேன். தீயோட கொழுந்த தொடர்றதுக்கு ஆசையா கை விரல் நீட்டுவேன். ஆனா அதுக்கு தைரியம் வராது. சட்டுன்னு விரலை எடுத்துட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி எத்தனையோ தடவை செஞ்சிருக்கேன். பார்த்திபேந்திரன் என் பக்கத்துல நெருங்கி வர்றதையும் பயந்து விலகிறதையும் பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் எனக்கு வருது. பல்லவன் மட்டும் என்ன, நீங்க யாருடைய தூதரா ஓலை எடுத்துக்கிட்டு காஞ்சியை விட்டு கிளம்பினீரோ அந்த ஆதித்த கரிகாலரும் அப்படித்தான். நாங்க குழந்தையா இருந்த நாள்ல இருந்து அவருக்கு என் பேர்ல அளவில்லாத பிரியம் இருந்தது. கூடவே ஒரு பயமும் இருந்தது. அதனால என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி போச்சு. ஐயா, கஜமானரை நீங்க மறுபடியும் சந்திக்கும் போது எனக்காக ஒரு செய்தி சொல்றீரா? சென்றது எல்லாம் நான் மறந்துட்டேன். நான் இப்போ அவருக்கு பாட்டி உறவு பூண்ட பழுவூர் ராணி. என்னை பாக்குறதுக்கு கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். அவரை நான் கடிச்சு தின்னு விழுங்கிட மாட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறா. தேவி, நான் உயிரோட திரும்பி போய் ஆதித்த கரிகாலரை பார்ப்பேங்கிறது நிச்சயம் இல்லை. அப்படி பார்த்தா அவர்கிட்ட நான் சொல்றதுக்கு எத்தனையோ செய்தி இருக்கு. உங்களோட செய்தியை சொல்றதா என்னால உறுதி சொல்ல முடியாது. தயவு செய்து மன்னிக்கணும். ஆமா ஆமா ஆமா, நான்
இருக்கிறவங்களுக்குள்ளேயே நீங்க ஒருவர் தான் தைரியசாலி. மனசுல உள்ளத உள்ள மாதிரி ஒளியாம பேசுறீங்க. அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வானர்குல வீரரே, அதிகம் பேரை பாக்குறது கிடையாது. பழையாற இளையபிராட்டி மாதிரி ரதத்துல ஏறி பிரயாணம் செய்யறதும் இல்லை. எங்கேயாவது போக வேண்டி வந்தா கூட மூடு பள்ளத்துல போறேன். எனக்கு யார் மூலமாவது ஏதாவது காரியமாக வேண்டியிருந்தா அவங்கள மட்டும்தான் நான் பாக்குறேன். அவங்க பெரும்பாலும் கோழைகளா இருக்காங்க. மனசுல உள்ளதை சொல்றதுக்கு துணிச்சலே இல்லாதவங்களா இருக்காங்க. நீங்க மனசுல தோன்றத ஒழிக்காம சொல்றீங்க பாத்தீங்களா, அதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒழிக்கிறதுல ஒண்ணும் பயன் இல்லைன்னு நான் தெரிஞ்சிருக்கிறேன் ராணி. உங்களுடைய கண்கள் ஊடுருவி சென்று பார்க்க முடியாத ரகசியம் எந்த மனுஷனோட நெஞ்சத்துல இருக்கவே முடியாது. அது உண்மையா இருக்கலாம், ஆனா உங்களோட நெஞ்சில உள்ளதை தான் நான் இன்னும் அறிஞ்சிக்கவே முடியல. போனா போகட்டும். பழுவேட்டையரை பத்தி கேட்டீங்கல்ல, என் கணவரும் பார்த்திபேந்திரனும் பரிவாரங்களோட பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க கண்ணகி கூத்தும் வேலை நாட்டமும் நடைபெறுதான். சின்ன இளவரசரை பத்தி விளையாட்டுக்காரன்கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க. பைத்தியக்காரங்க, யாரை கேட்கணுமோ அவரை பிடிச்சு கேட்காம ஜோசியக்காரன்ட்ட போயிருக்கிறாங்க. திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனாலதான் உங்களை நான் அழைச்சிட்டு வர சொன்னேன். ஐயா, மறுபடியும் கேட்கிறேன், இளவரசரை பத்தி உண்மை உமக்கு தெரியும்ல, அதை நீங்க எனக்கு சொல்ல மாட்டீர்ல அப்படின்னு திருப்பி கேட்கிறான். இல்ல தேவி, சொல்றதுக்கு இல்ல. இனிமே எந்த காரியத்துக்கும் நானே கதை புனைந்தெல்லாம் உரைக்கிறது இல்லைன்னு உண்மையே சொல்றதுன்னு இன்னைக்குதான் தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். அதனால இளவரசரை பத்தி சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்னாடி கூட என் தீர்மானத்தை மறந்துட்டேன், மன்னிக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்தியத்தேவன் தன்னோட இடைக்கச்சோட சுருளை அவிழ்த்து அதுக்குள்ள இருந்து பனை இலச்சனை மோதிரத்தை எழுதுறான். அம்மனி, இதோ நீங்க கொடுத்த பனை முத்திரை மோதிரம். இலங்கையில புது விக்ரமகேசரியோட ஆட்கள் இதை என்கிட்ட இருந்து பலவந்தமா கவர்ந்துகிட்டது என்ன உண்மைதான். ஆனா சேனாதிபதி திருப்பி கொடுத்துட்டாரு. இதோ உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், தயவு செய்து வாங்கிக்கிட்டு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி முத்திர மோதிரத்தை நீட்டுறான். நந்தினி அதை உத்து பார்த்தப்புறம் தான் கொடுத்த முத்திர மோதிரம் அதுதாங்கிறத தெரிஞ்சுக்கிறா. ஐயா, நான் கொடுத்ததை திரும்பி வாங்கிக்கிற வழக்கம் இல்லை. உங்களோட நேர்மையை சோதிச்சு அறியறதுக்காக தான் கேட்டேன். சோதனையில தேறிட்டீங்க. என்னோட ஆளுங்க உங்களோட சோதனை போட முடியாத அவசியத்தை நீங்க ஏற்படுத்தல. மோதிரத்தை என்னுடைய ஞாபகத்துக்காக நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா நந்தினி. அம்மனி, யோசிச்சு சொல்லுங்க. இது எங்கிட்ட இருந்தா மீண்டும் அவசியம் நேரும் போது உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். அதை பத்தி கவலை இல்லை, எப்படி வேணும்னாலும் உபயோகப்படுத்திக்கலாம். உங்களை இப்போ மறுபடியும் கண்ணை கட்டி பல்லக்கில் ஏத்திட்டு போக சொல்ல போறேன். உங்களை பிடிச்ச இடத்துல திரும்ப விட்டுடுவாங்க. நான் அதுக்கு மறுத்தா பாழடைஞ்ச அரண்மனையில இருந்தும் கோட்டையில இருந்தும் உங்களால திரும்பி போகவே முடியாது. திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே தான் வந்துட்டு இருப்பீங்க. தேவி, இந்த கோட்டை, இந்த பாழடைஞ்ச அரண்மனை, ஆமா, ஒரு காலத்துல இந்த சோழ நாடு பல்லவர் ஆட்சியில இருந்தது. ரொம்ப காலம் இருந்தது. அப்போ பல்லவ சக்கரவர்த்திகள் இங்க கோட்டையும் அரண்மனையும் கட்டியிருந்தாங்க. அப்புறம் சோழ நாடு பாண்டியர்கள் வசப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் சில சமயம் இந்த அரண்மனையில வசிச்சாங்க. விஜயாலய சோழர் காலத்துல இங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. கோட்டை இடிஞ்சு தகர்ந்து போச்சு. அரண்மனையிலையும் பாதி அழிஞ்சு போச்சு. மிச்சம் அழியாமல் இருந்த பகுதியில இப்ப நம்ம இருக்கிறோம். இந்த கோட்டையை சிலர் பல்லவராயன் கோட்டைன்னும் இன்னும் சிலர் பாண்டியராயன் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இரண்டிலுமே உண்மை உண்டு. ஆனா நல்லா வழி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இதுக்குள்ள வந்துட்டு வெளியேற முடியும். என்ன சொல்றீங்க? ஆளுங்களை அழைச்சிட்டு போய் விட சொல்லட்டுமா, இல்ல நீங்களே வழி கண்டுபிடிச்சு அப்படின்னு இழுக்கிறா. இல்ல தேவி, வழி கண்டுபிடிச்சு செல்லலாம் எனக்கு நேரம் இல்லை. என்னை அழைச்சிட்டு வந்தவங்களே திரும்ப அழைச்சிட்டு போட்டோம். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி என்ன நீங்க அழைச்சிட்டு வரும்படி சொன்ன காரணம் வேற ஒண்ணுமே இல்லையா? நான் தங்களுக்கு செய்யக்கூடிய உதவி வேற எதுவுமே இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நல்லது, கேட்கறபடினால சொல்றேன். பறக்கும் குதிரை ஒண்ணு எனக்கு வேணும். உங்களால முடிஞ்சா சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கலாமா? என்ன பறக்கும் குதிரை நான் சொன்னீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் திருப்பி கேட்கிறான். ஆமா, பறக்கும் குதிரை தான். பறக்கிறது மாதிரி வேகமா ஓடக்கூடிய அரபு நாட்டு குதிரையை சொல்றீங்களா? இல்ல இல்ல, என்னால அந்த மாதிரியான குதிரை மேல ஏறவே முடியாது. பூமியில கால் வச்சு ஓடுற குதிரையை நான் சொல்லல. பறவைகள் மாதிரி இறகுகளை விரிச்சு வானத்துல பறந்து போற குதிரையை சொல்றேன். அந்த மாதிரி அதிசய குதிரைகள் இந்த பூலோகத்துல எங்கேயோ இருக்கிறதா கதைகள்ல கேட்டிருக்கேன். அத்தை இறகுள்ள பறக்கும் குதிரைகள் எனக்கு வேணுமே. எதுக்காக? சொர்க்கலோகத்துக்கு பறந்து போறதுக்கா? என்ன பார்த்தா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவளா தோணுதா? அத்தகைய புண்ணியம் செஞ்சவ இல்லையே நானு. கொடிய பாவங்கள் பல செஞ்சவளாச்சே. சொர்க்கத்துல உள்ளவங்க எல்லாம் புண்ணியம் மட்டும் தானே செய்யறாங்க, அங்கேயும் பாவங்கள் செய்யறாங்க. அதுக்கு பரிகாரம் தேட பூலோகத்துக்கு வராங்க. வந்த காரியம் ஆனோன்னு சொர்க்கத்துக்கு போறாங்க. இல்ல, எனக்கு சொர்க்கத்துக்கு போக விருப்பம் இல்லை. பாண்டிய நாட்டுல ஒரு பாலைவனம் இருக்கு. அது நடுவுல சில மொட்டை பாறைகள் இருக்கு. புல் பூண்டு முளைக்காத பாறைகள். அதுல சில முளைகள் இருக்குது. ஒரு காலத்துல அந்த முளைகள்ல திகம்பர ஜெயினர்கள் இருந்து தவம் பண்ணாங்களாம். இப்போ பாம்புகளும் நரிகளும் அதுல வசிக்குது. தேவலோகத்து அமராவதி நகரை காட்டிலும் அந்த பாண்டிய நாட்டு பாலைவன பாறைகளே எனக்கு அதிகம் பிடித்தமானவையா இருக்கு வந்தியத்தேவரே. தேவி, உங்களோட ஆசை அதிசயமானதா இருக்கே. பறக்கும் குதிரை கிடைச்சா நான் அந்த பாலைவனத்துக்கு போவேன். அப்புறம் அங்கிருந்து இலங்கை தீவுக்கு பறந்து போவேன். இலங்கையில வானமுற்ற மலைகளும் அந்த மலைகளை மறைக்கும்படி உயர்ந்த மரங்கள் அடர்ந்த காடுகளும் இருக்குதான். இந்த சோழ நாட்டுல காணப்படுற எருமை மந்தைகள் போல இலங்கை காடுகள்ல யானை மந்தைகள் தெரியுமா? அதெல்லாம் பார்ப்பேன். இன்னும் அந்த பூலகத்தோட மத்தியில உலகம் தோன்றுன நாள்ல இருந்து பனிக்கட்டியால மூடப்பட்ட சிகரங்களையுடைய மலைகள் இருக்குதான். சூரியன் உதயமாகிற சமயத்துல அவ வெள்ளி மலை மாதிரி ஜொலிக்குமா.
பறக்கும் குதிரை மேல ஏறி போய் அந்த மலை சிகரங்களை பார்க்க விரும்புறேன். இன்னும் அப்பால பாண்டிய நாட்டு பாலைவனை மாதிரி 16,000 மடங்கு விஸ்தாரமான பாலைவனங்கள், ஒரே வெண்மணல் காடா இருக்குமா. பகல் வேளையில அங்க எரிகிற தீவோட மத்தியில இருக்கிறது மாதிரியே தோணுமா. அங்க எல்லாம் போக விரும்புறேன். இன்னும் அப்பால போனா கடும் குளிர் காரணமா கடல் நீர் உறைஞ்சி கெட்டிப்பட்டு மனுஷங்களும் மிருகங்களும் நடந்து போகும்படி இருக்குமா. பறக்கும் குதிரை மேல ஏறி போய் அந்த இடத்தெல்லாம் பார்க்க விரும்புறேன். தேவி, என்னால அத்தகைய பறக்கும் குதிரையை தங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஆனா நீங்க சொன்ன சில இடங்களுக்கு போக சுலபமான வழி இருக்கு. ஒரு நல்ல படகுல ஏறினாலே அரை நாள்ல இலங்கைக்கு போகலாம். கப்பல் ஏறி போனா, ஐயா இந்த வழி எனக்கு தெரியாத வழி இல்லை. ஆனா எனக்கு கடலை கண்டால் பயம். கப்பல்ல ஏறுறதுனாலே பயம். நதிய படகுல ஏறி கடக்கும் போது படகு அசைஞ்சா கூட பயம். அதனால உங்களோட யோசனை எனக்கு கொஞ்சம் கூட பயன்படாது. நீங்க போய் வரலாம் அப்படின்னு சொல்லி நந்தினி எழுந்துட்டா. தேவி, வேற ஒன்னும் நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு இல்லையா? இல்ல, நீங்க ஏதோ சொல்ல விரும்புறது மாதிரி தெரியுதே. ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன், அதுக்கு மட்டும் விடை சொல்லணும். சில நாளைக்கு முன்பு நீங்க இலங்கைக்கு வந்திருக்கலையா? அனுராதபுரத்தோட வீதிகள்ல இருண்ட நிழல்ல தனியா நின்றுக்கலையா? இல்லவே இல்லை. பழுவேட்டையரோட அரண்மனையும் காவலையும் தாண்டி நான் ஒரு பொழுதும் அந்த பக்கம் போனதே இல்லை. உங்களுக்கே இப்படி ஒரு சந்தேகம்? அம்மனி, இலங்கையில சில நாட்களுக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன். இல்ல, உங்களை மாதிரி ஒரு மாய உருவம் ஒண்ணு பார்த்தேன். பறக்கும் குதிரைன்னு சொல்றீங்களே, ஒருவேளை உண்மையிலே அந்த குதிரை உங்ககிட்ட இருக்குதோ என்னமோ. அதுல ஏறி அங்க வந்தீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ மாதிரி ஆடை ஆபரணங்கள்லாம் பூண்டுகிட்டு அலங்காரமா நிக்கல. சாதாரண சேலை ஒண்ணை மட்டும் உடுத்திக்கிட்டு ஒரு வித ஆபரணமும் புனையாம கூந்தலை விரிச்சு போட்டுக்கிட்டு நின்னீங்க. அந்த பொண்ணு நீங்க இல்லையா? இல்ல, நான் இல்லையா. நீங்க கூடுற அந்த பொண்ணு வாய் திறந்து ஏதாவது பேசினாளா? இல்ல, ஜாடையில தான் பேசினா. ஆனா உங்களுக்கு மந்திரவாதிகளோட பழக்கம் இருக்கு. ஒருவேளை அத்தகைய மந்திர சக்தியினால உங்களுடைய இந்த சூட்சம வடிவம் அங்க வந்திருக்கலாம்ல. நானும் என்னோட சூட்சம சரீரமும் இல்ல அப்படின்னா, ஒருவேளை உங்க வடிவத்துல ரொம்ப ஒத்தவளா, பேச முடியாத ஊமை ஸ்திரியா அவ இருக்கணுமே. அவ யாரா இருக்கும்? நந்தினியோட பார்வை எங்கேயோ ரொம்ப தூரத்துல போயிருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டா. ஐயா, கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புறதா சொன்னீங்கல்ல? ஆமா, அது நீங்க உண்மையா சொன்ன வார்த்தை தானே? சந்தேகமே இல்லை. அப்படின்னா இதை கேளும். எப்போவாவது ஒரு சமயம் மறுபடியும் அந்த பொண்ணை நீங்க பார்க்க நேர்ந்தா அவளை எப்படியாவது பிடிச்சுக்கிட்டு வாங்க, என்கிட்ட குணம் சேருங்க. அது முடியாட்டி என்னையாவது அவகிட்ட அழைச்சிட்டு போங்க. எனக்கு அவளை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை அப்படின்னு சொல்றா நந்தினி. அரை நாழிகைக்கெல்லாம் வந்தியத்தேவன் மறுபடியும் முல்லையாத்தங்கரையில நிக்கிறான். அவனோட குதிரையும் பக்கத்துல நிக்குது. அவன் அங்க அழைச்சிட்டு வந்தவங்க ஒரு நொடியில மறைஞ்சு போயிட்டாங்க. தேவராளனை கூட காணவே இல்லை. முல்லையாத்தங்கரையோரமா குதிரையை மெதுவா செலுத்திக்கிட்டு வந்தியத்தேவன் ராத்திரில எல்லாம் பிரயாணம் செய்யறான். 3ஆம் ஜாமத்துல வால் நட்சத்திரம் அதோட பூரண வளர்ச்சியை அடைஞ்சு வானத்துல ஒரு நெடிய பகுதியை அடைச்சிக்கிட்டு தெரியுது. மக்கள் உள்ளத்துல பீதியை விளைவித்த அந்த தூமகேது காரணமா உண்மையிலே ஏதாவது விபரீதம் ஏற்பட போதா, இல்ல இதெல்லாம் வெறும் குருட்டு நம்பிக்கை தானான்னு அடிக்கடி அவன் சிந்தனை செய்யறான். நந்தினியோட நினைவும் இடையிடையே வந்து வந்து போகுது. அவள் சொன்ன வார்த்தை எல்லாம் மனசுல நன்கு பதிஞ்சிருக்கிறதுனால முதல் தடவை தஞ்சை அரண்மனையில அவளை பார்த்தப்போ ஏற்பட்ட அருவருப்பு உணர்ச்சி இப்போ மறைஞ்சு போச்சு. ஏதோ பயங்கரமான துன்பங்கள்ல அடிப்பட்டவாவ அப்படிங்கிற எண்ணத்தினால ஒருவித அனுதாபம் உண்டாகுது நந்தினி மேல இவனுக்கு. ஆனா கூட அவளுடைய நோக்கம் என்ன, அவ செய்ய விரும்புற காரியம் என்ன, அவளுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன, அதெல்லாம் மர்மமாவே இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல கோபமும் இருக்கு. ஒப்பில்லாத சௌந்தரியத்தோட ஏதோ ஒருவித மாயாசக்தி உடையவள் மாதிரி அவ இருக்காளே அப்படின்னு தோணுது. அதனால அவளோட இனி எந்த விதமான சம்பந்தமும் வச்சுக்காம இருக்கிறதே நல்லது. பனைலட்சுமி இருக்கிற மோதிரத்தை அவ திருப்பி வாங்கிக்கிட்டு இருந்தா எவ்வளவோ நல்லா இருக்கும். அதை வாங்கிக்க மறுத்துட்டாளே. நதியில எரிஞ்சிடலாம், அதுக்கும் மனசு வரல. இந்த அபாயகரமான காலத்துல அது திருப்பி உபயோகப்படலாம். எதுக்காக எரியணும்? பழையாறைக்கு போய் இளைய பிராட்டியை பார்த்து சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிட்டா அப்புறம் அதை எரிஞ்சேடலாம். இந்த மாதிரி தொல்லையான காரியங்கள்ல அப்புறம் பிரவேசிக்கவே கூடாது. ராத்திரி 4ஆம் ஜாமத்துல கிழக்கு திசையில வெள்ளி முளைக்குது. சுக்கிரனை எதிரிட்டு கொண்டு போக கூடாதுன்னு வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருக்கான். குதிரையை நிறுத்தி ஒரு மரத்துல கட்டிட்டு தானும் தரையில படுத்து கொஞ்ச நேரம் அப்படியே உறங்குறான். இப்போ மேற்கொண்டு என்ன நடக்கும்? நந்தினி இவ்வளவு உருக்கமா பேசியிருக்காளே, இதெல்லாம் உண்மையா? மேற்கொண்டு வந்தியத்தேவனை ஏதாவது காரியத்துக்கு பயன்படுத்தலாங்கிறதுக்காக நந்தினி விட்டு வச்சிருக்காளா, இல்ல உண்மையிலேயே இவன் குணம் பிடிச்சு போனதுனால விட்டு வச்சிருக்காளா? ஆனா இந்த அத்தியாயத்துல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே எங்கேயுமே மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம, அதே சமயத்துல அடுத்தவங்களை புண்படுத்தாம நம்ம நினைக்கிறத சொல்லிட்டோம்னா இந்த பொய் சொல்ல வேண்டியிருக்காது. அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்காது. அப்புறம் யாரை பார்த்தும் பயந்து ஒளிய வேண்டியிருக்கிறாரு. நான் இப்படித்தான், என்னால் இப்படித்தான் முடியும் அப்படிங்கிறத தெளிவா எல்லார்கிட்டையும் பேசிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிக்கல் இல்லாம இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஒரு வேலையை நம்ம யார்கிட்டயாவது செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா நம்மளால முடிஞ்சாதான் அந்த வேலையை நம்ம ஒப்புக்கணும். இல்ல நம்மளால முடியாதுன்னா
we must know when to say no. என்னால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு தெளிவா நமக்கு பேச தெரிந்தால் அந்த பொறுப்பை நம்ம முடிஞ்சாதான் எடுத்துக்கணும். முடியலன்னா விட்டுடலாம். தேவையில்லாம எடுத்துக்கிட்டு நம்மளும் சிரமப்படக்கூடாது. முடிக்கலைன்னு அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. தெளிவா இருங்க. எந்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடியும் தெளிவா யோசிச்சு பேசுங்க. தெளிவான தீர்க்கமான உண்மையை பேசுங்க. பொய் பேசி பேசி ஒருத்தர் அப்படியே நம்மள ஏதோ காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு பொய் பேசிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில எந்த பொய்யும் நம்மளே காப்பாத்தாது. உண்மை மட்டும்தான் காப்பாத்தும். வந்தியத்தேவன் மாதிரி திடமாவும் தெளிவாவும் பேசி பழகிடுங்க. அன்னைக்கு அப்பன்னு கொஞ்சம் மன வேறுபாடு வந்தா கூட அப்புறம் சரியாயிடும். நம்ம எதையும் பூசி பூசி மெழுக பார்த்தோம்னா அது இன்னும் நம்மள சிக்கல்ல தான் மாட்டி வைக்கும். தெளிவா இருங்க. எல்லாம் நல்லா இருங்க. யூடியூப்ல தொடர்ந்து கதைகளை கேளுங்க. பாட்பீன்ல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாட்பீன்ல வரும். அதுக்கப்புறம் யூடியூப்ல கண்டிப்பா என்னோட செவி இன்பம் தொடர்ந்து வரும். கூகுள்ல போய் செவி இன்பம் சர்ச் பண்ணீங்கன்னா என்னோடது எங்கெல்லாம் வருதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். செவி இன்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.